ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு சிறுகதை. நேற்று சொன்ன கதைக்கான விடை இந்த கதையின் முடிவுல கண்டிப்பா நான் சொல்லுவேன். தொடர்ந்து பாருங்க. கதைக்குள்ள போகலாமா? ஒரு ஊர்ல செருப்பு தைக்கும் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் பெயர் மாரி. அவர் எங்க திரும்ப செருப்பு தைப்பாரு? மரத்துக்கு அடியில இருந்தது செருப்பு தைப்பார். அவருடைய குடும்பம் ரொம்பவும் ஏழ்மையான குடும்பம். அவர் ஒரு நாள் செருப்பு தைச்சிட்டு இருக்கக்குள்ள அந்த பக்கமா ஒரு சிறுமி வந்தா. வந்து இந்த ஒரு செப்பலை கொடுத்துட்டு, இந்த செருப்பை எனக்கு தைச்சு வைங்க, நான் பக்கத்துல ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த செப்பல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. வெல்வெட் துணி போட்டு ரெட் கலர்ல நிறைய டிசைன் போட்டு பூவெல்லாம் போட்டு பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு அந்த செப்பல். சரி, அதை வாங்கி அவர் தைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, அந்த பாப்பா வந்தா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பாப்பாவை காணும். இவருக்கு ரொம்ப பசி வேற எடுத்துக்கிச்சு. சரி, இதுக்கப்புறம் அவங்க வர்ற மாதிரி தெரியல அப்படின்ட்டு அது இருக்கிற செப்பலாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு போனதும் அவங்க வீட்டுல மாலா, அவள் அவனுடைய மனைவி. அந்த செப்பலை பார்த்தோன்னே ஒரு ஆசை, அழகா இருக்கு இந்த செப்பலு, நம்மளும் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவ போட்டு பார்த்தா. உடனே மாரிக்கு கோவம் வந்துச்சு. இது சின்ன பொண்ணோட செப்பல், இது நீ போட்டு பார்க்க கூடாது, உனக்கு சரியா இருக்காது அப்படின்னு சொன்னான். உடனே மாலா, இல்லையே எனக்கு இது நல்லா தானே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா. மாரிக்கு என்ன ஒரு ஆச்சரியம், எப்படி சிறுமியோட செப்பல் உனக்கு எப்படி பத்துச்சு அப்படின்னு சொல்லி, சரி காட்டு நானும் போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனும் வாங்கி போட்டு பார்த்தா அவனுக்கும் கரெக்டா இருந்துச்சு. அந்த செப்பலை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்குலாம் அதை போட்டே பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துடும். அந்த அளவுக்கு அந்த செப்பல் ரொம்ப அழகா இருந்துச்சு. இதை வச்சு ஒரு தொழில் செய்யலாமே அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தான். அந்த செருப்பை வச்சு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஆரம்பிச்சு அந்த செருப்பை யாரெல்லாம் போட்டு பாக்குறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம காசு வசூல் பண்ணி பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அதே மாதிரி அந்த செருப்பை போட்டு பார்க்கறதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கியூல நின்னாங்க. அந்த செப்பலை போட்டு பார்த்துட்டு அவன் கேட்கற காசை கொடுத்துட்டு எல்லாம் போனாங்க. அந்த காசை வச்சு அவன் பெரிய பணக்காரனா ஆயிட்டான். காரு பங்களா அப்படின்ட்டு பயங்கர வசதி. இப்படியே 30 வருஷங்கள் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு ஒரு பெண்மணி கதவை தட்டுறா. திறந்து பார்த்தா அவ உடனே அந்த பெண்மணி, அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட செருப்பு தைக்க சொல்லி கொடுத்துட்டு போனேன்ல, அந்த செருப்பு எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவன் மறுக்க முடியுமா? அவளோட செருப்பு தானே, அது கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த செருப்பை கொடுத்துறான். அவன் அந்த செருப்பை வச்சுதான் இவ்வளவு நாள் சம்பாதிச்சுட்டு இருந்தான். இப்ப அந்த செருப்பு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது, அவன் சேர்த்து வச்சிருந்த காசு, காரு, பங்களா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிச்சு. திரும்ப அவன் என்னாச்சுன்னா பழைய நிலைமைக்கே போயிட்டு அந்த மரத்தடிக்கையில போயிட்டு செருப்பு தைக்கும் தொழிலையே செய்து வந்தான். அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ பழகிக்கணும். நேத்தி சொன்ன சீப்பு கதைக்கான விடை. 3வது நண்பர் நேற்று சீப்பு வித்துட்டு காசு எடுத்துட்டு வந்தாரு இல்லைங்களா? அது எப்படின்னா, கீழே சீப்பு வைக்கிறதுக்கு மேல ஏறினாரு இல்லையா? அப்ப அங்க மொட்டை அடிச்சிருந்த ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா, முதுகு சொரியறதுக்காக இன்னொருத்தரை கூப்பிட்டு முதுகு சொரிய சொன்னாரு. அப்ப இவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அந்த மொட்டை அடிச்சவர்கிட்ட போயிட்டு, இந்த ஒருத்தவங்களை நீங்க முதுகு சொரியத்துக்கு இன்னொருத்தவங்களை போய் தேடினீங்க இல்லையா, அது தேவையில்ல, இந்த சீப்பை வச்சு நீங்களே சொரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சீப்பை கொடுத்தான். அவரு என்ன செஞ்சாரு, வாங்கி சீப்பை எடுத்து இப்படி சொரிஞ்சா, ஆமா இது நல்லா இருக்கே, மத்தவங்களோட தயவு நமக்கு தேவையில்லையே அப்படின்ட்டு சீப்பை வாங்கிக்கிட்டாங்க. இதை பார்த்த மத்தவங்களும், ஆமா எனக்கு ஒண்ணு கொடுங்க எனக்கு ஒண்ணு கொடுன்னு சொல்லி எல்லாரும் சீப்பை வாங்கினாங்க. இப்படிதான் மலை மேல எல்லாரும் மொட்டை அடிச்சிருந்தாலும் அந்த சீப்பை வாங்கினாங்க. அந்த காசை கொண்டு அந்த தாத்தாத்தையும் அவன் கொடுத்தான். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.